നമസ്കാരം. ഈ ലോക്ക്ഡൗൺ കാലത്ത് ഇന്ത്യയിലും വിദേശത്തും വസിക്കുന്ന ഞങ്ങളുടെ കുടുംബാംഗങ്ങളുടെ സാധാരണ ദൈനംദിന പ്രവർത്തികളെയും ചില രസകരമായ പ്രവർത്തികളെയും കോർത്തിണക്കിയ ഒരു വീഡിയോയാണ് ഞങ്ങൾ ഈ ലോക്ക്ഡൗൺ ഡേയ്സ് മുഖേന സൃഷ്ടിക്കാൻ ശ്രമിച്ചത്. ആയതിനാൽ ഒരു ഷോർട്ട് ഫിലിം കാണുന്നത് പോലുള്ള അനുഭവം ചിലപ്പോൾ ഈ വീഡിയോ കാണുമ്പോൾ പ്രേക്ഷകർക്ക് തോന്നണമെന്നില്ല. അതുകൊണ്ട് തന്നെ ന്യൂനതകൾ മനസ്സിലാക്കി ഈ വീഡിയോയ്ക്ക് നിങ്ങളുടെ പ്രോത്സാഹനവും വിലയേറിയ അഭിപ്രായങ്ങളും വിമർശനങ്ങളും പ്രതീക്ഷിച്ചു കൊള്ളുന്നു. നന്ദി, നമസ്കാരം. ഗജാനനം ഭൂതഗണാധിസേവിതം കപിത്ഥജംബൂ ഫലസാരഭക്ഷിതം ഉമാസുതം ശോകവിനാശകാരണം നമാമി വിഘ്നേശ്വര പാദപങ്കജം നമാമി വിഘ്നേശ്വര പാദപങ്കജം. We present lockdown days. मेरे प्यारे देशवासियों, मैं आज एक बार फिर कोरोना वैश्विक महामारी पर बात करने के लिए आपके बीच आया हूं. आप कोरोना वैश्विक महामारी उस पर पूरी दुनिया की स्थिति को समाचारों के माध्यम से सुन भी रहे हैं और देख भी रहे हैं. ध्यान से सुनिए. आपको बचाने के लिए, आपके परिवार को बचाने के लिए आज रात 12 बजे से पूरे देश में आज रात 12 बजे से संपूर्ण देश में संपूर्ण लॉकडाउन होने जा रहा है. സുഖം പകരാന സ്നേഹദീപമേ മിഴി തുറക്കൂ. மனித உலகமே எழுந்து நெல் கொரோனா என்கிற கிருமியை நாமும் ஜெயித்து காட்டுவோம். மனித உலகமே எழுந்து நெல் கொரோனா என்கிற கிருமியை நாமும் ஜெயித்து காட்டுவோம். மனித உலகமே எழுந்து நெல் கொரோனா என்கிற கிருமியை நாமும் ஜெயித்து காட்டுவோம். மனித உலகமே எழுந்து நெல் கொரோனா என்கிற கிருமியை நாமும் ஜெயித்து காட்டுவோம். யுத்தம் வெற்றி காண்பதற்காக முதலில் தொடங்கி வைத்தோம் இந்த லாக்டவுன். யுத்தம் வெற்றி காண்பதற்காக
மனித உலகமே எழுந்து நில், எழுந்து நில். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामि निःश्रित जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम् அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்ன தெரியாதா உயிரில் உங்களோட இன்னுமே வந்திருக்கேன். அம்மா ஓடோடு உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆவலா வந்திருக்கேன். எல்லாரும் சௌக்கியம் தானே? லலிதா, கேசவன், பத்மா, கண்ணன், மோகன் எல்லாரும் சௌக்கியம் தானே? அம்மா தெரியுதா? என்றாத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இல்ல கண்ணா, உன்னுடைய இரண்டாவது குழந்தை பேரு கிரீஷ். மோகன் உன்னுடைய குழந்தை கௌதம். வரப்ப ஆദ്യമായിട്ട് பாக்குறேன். எல்லாரும் சௌக்கியம் தானே? சந்தோஷமா இருக்கீங்களா? பேசும் இல்ல மெட்ராஸ்ல என் தங்கை மங்களம் எப்படி இருக்கா? இது கொரோனா வியாதி, ஆரோக்கியம் வெளியில இறங்க முடியலன்னு சொல்றா. அது உண்மையா? அதெல்லாம் பார்க்க அது பார்த்து கேட்கலாம்னா ஓடி வந்தேன். இந்த கொரோனா வியாதி இல்ல மாறி எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும். அதுக்காக நமக்கு லைக்க தீபத்தை ஏற்றல. தை பிறந்தால் வழி பிறக்கும். கொந்தே கொந்தே கொந்தேமா பாட்டிட்ட கொஞ்சம் வரையா? என்ன பாட்டி கூப்பிட்டலா? ஆஹா, பாட்டியோட எல்லா குட்டியும் வந்துட்டியா? படிச்சுட்டு இருந்தியோ உடனே? ஆமாம் பாட்டி, படிச்சுட்டு இருந்தேன். ஏன் கூப்பிட்டல்? கொந்தே அக்கம் பக்கத்தெல்லாம் கொரோனா கொரோனா என்னமோ வச்சுக்கிறா. இவங்க அம்மையை கூப்பிடு. பாட்டிக்கு கொரோனா என்னது சொல்லித்தர சொல்லு. உங்க அம்மா என்ன கூப்பிட்டா சத்தத்துக்கு என்ன இருக்க மாட்டேங்கிறா? அம்மா வேலையா இருக்க போல இருக்கு, அப்புறமா வர சொல்றேன் பாட்டி. ஆனாலும் உங்க அம்மா செய்தானே பேசுவாய். இப்போ என்ன வேலையா போயிட்டா? காலையில் நான் கோயிலுக்கு போகலான்னு இறங்கினப்போ எங்கேயும் போவேண்டா, இருந்த இடத்தோட்டு நகரப்படாது இல்லட்டா. என்ன கேட்குறான்னு அவளை கூப்பிடுங்கிறேன். அதுக்காக கூப்பிட்டால் பாட்டி? அதை நானே சொல்லித்தரேனே. அம்மா எதுக்கு? இப்போ கொரோனாங்கிறது ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு. அப்போ வீடை விட்டு யாரும் வெளியில் போகப்படாதுன்னு நியூஸில் எல்லாம் சொல்கிறா. அதுதான் அம்மா சொன்னா கோவிலுக்கு ஒன்றும் இப்போ போகண்டான்னு. ஓ அப்படியா போந்தே? அப்போ இந்த வியாதி கழியாமல் வெளியில் போக முடியாதோ? ஓஹோ சரி, என்ன பண்ணுறது? ஆற்றுலே இருப்போம். பாவானே நாராயணா. ஆமாம் பாட்டி. கொந்தே பாட்டி சொன்னாலாம் நீ அம்மிட்ட சொல்ல வேண்டாட்டியா? என்ன பண்ணுறது, இந்த வயசுலேயும் பயந்துதான் இருக்க வேண்டியிருக்கு. பொண்ணே ஒரு காரியம் பண்ணேன், சொந்தக்கார எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுதான். எனக்கான எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி தரையா? ஓகே பாட்டி, அப்போ நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். Gणपति
ദോശയും എണ്ണപ്പൊടി
சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டு தாமரையோ, கண்ணம் இன்னும் என்னன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டு தாமரையோ, கண்ணம் இன்னும் என்னன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. விளையாட ஏது நேரமா, விளையாட ஏது நேரமா, உன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா. கலைமானே கன்னிமயிலென கண்டேனுனை நானே, அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. வசந்த காலம் வருமோ, நிலை மாறுமோ, வைகை பெருகி வருமோ, குறை தீருமோ. துளசிக்கரு நுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய் பொட்டாத்த நூலில் கட்டி என்னென்னும் சாத்தாம் ஞான். துளசிக்கரு நுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய் பொட்டாத்த நூலில் கட்டி சாத்தாம் ஞான் என்னென்னும். தேவதேவோத்தம दीन संरक्षक, देवदेवोत्तम दीन संरक्षक, देवादिदेव दयामया. தான காயமெங்கும் தன்னாலே யாரி போக மாயமென்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. மண்ணோடும் நீரான் நின்னோடும் நீதான், கண்ணோடும் நீதான். രാവിലെ അരി അടുപ്പത്തിടാൻ തുടങ്ങിയപ്പോഴല്ലേ വെള്ളം ചൂടാക്കാൻ പറഞ്ഞത്? വെള്ളം ചൂടാക്കാൻ തുടങ്ങിയപ്പോഴാണ് എണ്ണ ആച്ചാൻ പറഞ്ഞത്. അപ്പോഴല്ലേ കടയിൽ പോയി സാധനങ്ങൾ വാങ്ങാൻ പറഞ്ഞേ? ഇല്ല, ഇവിടെ മുഴുവൻ തുടച്ചിട്ട് പോയാൽ മതിയെന്ന് പറഞ്ഞു. അത് ചെയ്തുകൊണ്ടിരുന്നപ്പോഴല്ലേ ചോറ് വിളമ്പാ പറഞ്ഞത്. കഴുകി വെച്ച് അരി ഇരിപ്പുണ്ട്, മതിയെങ്കിൽ അത് വിളമ്പാം. തന്തയോട് തന്നെ പറയുന്നത്. ഒരു മണിക്കൂർ വേറെ ഒരു ജോലിയും പറയാതിരുന്ന ചോറുണ്ടാക്കി തരാം. ഓഫീസായാലും നാട്ടിലായാലും നെയ്ബർഹുഡിലായാലും ഇൻട്രാക്ഷൻസ് നിറയെ നമുക്ക് ആവശ്യമാണ്. സോ இந்த ഡേ ടു ഡേ ലൈഫിലുള്ള ഫേസ് ടു ഫേസ് എൻകൗണ്ടേഴ്സിൽ കമ്മ്യൂണിക്കേഷൻ നമ്മൾ യൂസ് ചെയ്യുമ്പോൾ അതിൽ രണ്ട് ടൈപ്പ് ഉണ്ട് ജനറലി. ഒന്ന് വെർബൽ, ಇನ್ನೊಂದು നോൺ വെർബൽ.
ഹലോ ഹായ് എവരി വൺ. ഞാൻ உமா நட்ராஜ். லாக்டவுன் பீரியடில் நம்ம என்னெல்லாம் பண்ணினோங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காகவும் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். லாக்டவுன் டைம் பீரியடுக்கு முன்னால் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வருவேன், தென் வீணை டியூஷன் இருக்கும், ஃபிசிக்ஸ் டியூஷன் இருக்கும், தென் வீணை கச்சேரிகள், ரிசார்ட் ப்ரோக்ராம்ஸு, அப்படி எப்போவுமே பிஸியாக இருப்பேன். ஸோ இந்த டைம் வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அப்போ ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணணும், என்கேஜ் பண்ணணுங்கிறதுக்காக டெய்லி வீணை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு ½ ஹவராவது வீணை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கு மோட்டிவேஷன் வந்து என்னோடய கசின் கலா ஆலுவாயில் இருக்கா. அவள் வந்து டெய்லி 1-2 பாட்டு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணினான். ஸோ அந்த கேர் ஆஃபில் நான் வந்து டெய்லி வீணை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் ஜெபிக்கிறேன். டெய்லி ரொட்டீன் சமையல் சாப்பாடு. அதை தவிர கொஞ்சம் ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணினேன், எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ். ஏன்னா எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், இவருக்கும் ஸ்வீட்ஸ் ரொம்ப இஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணலாம்ங்கிறதுக்காக அதே போலி ட்ரை பண்ணினேன். அப்புறம் ஸ்வீட் புட்டு உண்டாக்கினேன். பின்ன நேற்றுக்கு லட்டு பண்ணினேன். பின்ன கொழக்கட்டை, ஸ்வீட் கொழக்கட்டை, அப்படி ஒரு 5-6 ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணினேன். நல்லா வந்தது எல்லாம். ஏன்னா ஸ்வீட் புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். ஸோ நிறைய டைம் இருந்ததுனால அது நல்லா வந்தது. தென் ஈவினிங்கில் கொஞ்சம் ½ ஹவர் டெரஸில் வாக் பண்ணுவோம். பின்ன நானே வெறுமா கொஞ்சம் சீட்டு விளையாடுவோம், ரம்மி கார்ட்ஸில் விளையாடுவோம். பின்ன வந்து எதிர் வீட்டில் ஒரு கப்பல் இருக்கா, அவளும் நாங்களுமா கேரம் போர்டு ஒரு ராத்திரி 9:30லேருந்து ஒரு 12 மணி வரை கேரம் போர்டு கேம்ஸ் விளையாடுவோம். அதுக்கப்புறம் மெயினாக நான் ஒரு காரியம் பண்ணினேன், கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு காரியம் பண்ணினேங்கிறது வந்து, என்னோடய நெய்பர் வந்து ஒரு பையன் இருக்கேன், 7ஆம் கிளாஸ் முடிச்சு இனி 8ஆம் கிளாஸுக்கு போகிறேன். அப்பா வந்து தவறி போயிட்டார். ஸோ அவனுக்கு வந்து படித்தம் கொஞ்சம் வீக்கு தான், ஸ்டேட் சிலபஸில் படிக்கிறான். ஸோ எப்படியோ சாடி 8ஆம் கிளாஸுக்கு எத்தியாச்சு. அவனுக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அவனுக்கு காய்க்கங்காலேருந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதை நான் ஒரு சேலஞ்சாக ஏற்றுண்டு ஒரு 10-25 நாளாக அவரை நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மலையாளம் பேசிக் லெட்டர்ஸ்லேருந்து வேர்ட்ஸ்லேருந்து என்னெல்லாம் சின்ன அக்ஷரங்கள் உண்டோ, என்னெல்லாம் சிம்பிள்ஸ் உண்டோ, அதெல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இப்போ ஒரு மாதிரி வாசிக்க வச்சுருக்கேன். டெய்லி நியூஸ் பேப்பர் வாய்க்க சொல்லுவேன், டெய்லி ஒரு பேஜ் நியூஸ் பேப்பர்லேருந்து எழுதிட்டு வர சொல்லுவேன், காப்பி ரைட்டிங் பண்ண சொல்லுவேன். ஸோ இப்படி அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அதை கூட ப்ரொடக்டிவாக செய்த ஒரு காரியங்கிறது இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தென் பாக்கி எல்லாம் நார்மலாக போயின்னு இருக்கு. ஸோ தேங்க்யூ. விஷ் யூ ஆல் எ ஹெல்த்தி ஸ்டே அண்ட் எல்லாருக்கும் நல்ல இயராக இருக்கட்டும். வேகம் இந்த கோவிட் பீஷணி எல்லாம் போய் எல்லோரும் நல்ல நார்மல் ரொட்டீனுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வில் ப்ரே டு காட். காட் பிளஸ் அஸ் ஆல். தேங்க்யூ. கொரோனா வைரஸ் ஸ்பெஷல் லஞ்ச். கொரோனா வைரஸ் அங்கங்க கொரோனா வைரஸ்லாம் தெரியுது பாரு.
கடுகு வெள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம். கடலை மாவு உப்பு அரிசிப்பொடியும் போட்டு வெள்ளம் போட்டு குழைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு உள்ளே இருந்து எண்ணெயில் ममिदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्रणवक्रतुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरधोक्षजः गुरुः सुदर्शनकालः परमेष्ठी परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्तावरस्तानुप्रमाणं बीजमव्ययम् जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं பாட்டி எல்லாரையும் பார்த்தியா? எல்லாரையும் മനസ്സിലാച്ചാ? ரொம்ப താങ്ക്സ് ഡാഡി ഉണ്ടേ. കൊറോണ കാര്യമൊന്നും അല്ലേ എല്ലാരെയും അത് വിഷമിച്ച്. அதோட சந்தோஷம் என்னன்னா எல்லாரும் ஒன்றாக பகவான் நாமங்களை சொல்றா, பஜனை பண்றா, சிலவா பாட்டு பாடுறா, சிலவா கதை எழுதுறா,
ചെടി കൊടി പൂക്കൾ എല്ലാത്തിനും വെള്ളം നനച്ച് നല്ല ചോറ പാത്തുക്കറാ. அமெரிக்காவுக்கு கூட விதவிதமா சமைக்கிறா. குழந்தைகளெல்லாம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி விட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. எனக்கு இனி வேற என்ன ஆனண்டி வயசு காலத்துல. ഇനിയാவது ഒരു കാര്യം എല്ലാവരും தெரிஞ்சுங்கோ. வருடத்தில் ஓணம் ஆவணியோட்டம் தீபாவளி என்ற விசேஷம் வரும்போது எல்லாரும் முடியமான ஒரு ஆற்று இருந்து கொண்டாடுங்கோ. நல்ல நாடன் காய்கறிகள் சாப்பிடுங்கோ. சும்மா பைசா பைசா என்று அடிச்சுக்காதங்கோ. ஆரோக்கிய தரம் சர்வதனால் பிரதானம் என்று இந்த கொரோனா சொல்லாம சொல்லி தந்திருக்கு. நாட்டில் எல்லா மக்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரட்டும். இந்த மகாவியாதியை துவக்க வைக்க போராடும் എല്ലാ മനിത ദൈവങ്ങൾക്കും 1 കോടി പ്രണാമം. ഒതേ പാറുകുട്ടിയെ പാട്ട് ഒരു കാര്യം ഉണ്ടാവും. കുറച്ച് പേടി കൊണ്ടേ. എന്നാ പാട്ടി? இந்த ஃபோன் கூப்பிட்டதுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பைசா இருக்குமே. கொண்டே நான் உனக்கு தரேன் கேட்டியா? என்னுடைய வெத்தனத்தினத்தோட அடியில உன் கல்யாணத்துக்கு 1000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். கொண்டே எடுத்துட்டோறியா? பாட்டி பாகீரதி, உனக்கு நான் நல்ல சுட்ட அடி தரட்டுமா? പഠിക്കണം നാം ഇനിയുള്ള നാളുകളിൽ ഈ അറിവ് ശാശ്വതമായിരിക്കുവാൻ. പഠിക്കണം നാം ഇനിയുള്ള നാളുകളിൽ ഈ അറിവ് ശാശ്വതമായിരിക്കുവാൻ.
வசந்த காலம் வருமோ நிலை மாறுமோ வைகை பெருகி வருமோ கூரை தீருமோ வீணை இருந்தும் பயனேது வந்து மீட்டும் வரையில் இசையேது வீணை இருந்தும் பயனேது வந்து மீட்டும் வரையில் இசையேது குயில் கூவுமோ மழை நாளிலே கயல் நீந்துமோ சுடும் நீரிலே எனையே தேடி வசந்த காலம் வருமோ நிலை மாறுமோ வைகை பெருகி வருமோ கூரை தீருமோ வசந்த காலம் வருமோ